இந்த படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணியிருந்தோம், அந்த மக்களோடய வாழ்ந்துருக்கோம். ஸோ அப்படின்னும் போது அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற நம்ம எந்த சர்க்கன்ட்ரோல் ஷூட் பண்ணுறோமோ, இது வந்து ஒரு ஒரு இந்த பேக்ட்ராப் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த மக்களை பற்றின படம், ஒரு சமூகத்தை பற்றின படம். அப்படின்னும் போது நம்ம அவங்களோட கனெக்டாக இருக்கும்போது எல்லா விதமாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்க தான் நமக்கு எல்லாமே சப்போர்ட், எல்லாமே அவங்களுடைய ஹெல்ப் தான் ஃபுல்லாக. இல்லை இது இண்டிபெண்டன்ட், இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு இண்டிபெண்டாக வரும்போது நம்முடைய சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு நம்மளால் நமக்கு கண்டென்ட் முடிக்கணும், கரெக்டாக டெலிவர் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தால் நம்ம அந்த சீனோ இல்லை பர்டிகுலராக அந்த சீக்வன்ஸோ எதுவுமே கம்யூனிகேட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா லைக் எப்படின்னா நம்மளை நம்பி இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், என்னுடைய கேமரா டீம் ஆகட்டும், எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எங்கள் டீமில் வந்து 40 பேர். 40 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமே எந்த வேலையுமே பண்ணல, எந்த படமும் ஒர்க் பண்ண போகல. 5 வருஷம் சொல்கிறேன், எந்த படம் ஒர்க் பண்ண போகல, எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே பண்ணல. இந்த படம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிமாக தான். நான் வந்து படமெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது நான் யார் போய் கேட்டாலுமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜோனுக்காக தான் ஃபஸ்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சு இது வந்து நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு கண்டென்ட், இதுதான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன். நான் சினிமாவுக்கு வந்து பண்ணால் ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன்.